லூக்கா 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மார்த்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருப்பதை பார்க்கிறோம். மார்த்தாள் இல்லத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மரியாளோ தன் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஒரு வீட்டில் ஒரு 100 வசனம் ஃபோட்டோ மாட்டியிருக்குங்க. ஆனால் அவர் தன் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லத்திலே ஏற்றுக்கொண்டார், ஆனால் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சுவாபம் இன்னும் மாறவே இல்லை. தன் சகோதரனை குறித்து அவர் மிகப்பெரிய ஒரு மனத்தாங்களாகவே, மன்னிக்க முடியாத ஒரு நிலையாக அவரிடத்தில் உள்ள குறைகளை விளம்பரப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுக்கு அவர் ஒரு மெச்சூர்டு ஒரு கிறிஸ்தவர், வேதத்தை கரைத்து குடித்தவர். அப்பப்போது அவர் பிரசங்கம் கூட செய்வார். ஆனால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள அவரால் இயலவில்லை. ஏனென்றால் அவருடைய சுவாபம், ஜென்ம சுவாபம் அப்படியாகவே இருந்தது. அவர் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக இருந்தாரோ அதே ஜென்ம சுவாபம் ஆண்டவருக்குள் வந்த பின்பும் இருப்பதை பார்க்கிறோம். தர்மையான காலை வேளையில் நீங்கள் இல்லத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? தற்பரிசோதனை செய்யுங்கள். இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.